என்னடா புளியை தகரத்து மேலே காய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி தகரம் கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்குது இல்லைங்களா, சரி சீக்கிரமாக காயும். ஆனால் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சிருங்க. இருந்தாலும் இந்த தகரத்து மேலே போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிருங்க. புளியெல்லாம் ஒரு 2 நாள் காய வச்சாதாங்க அது தட்ட முடியும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக அது காயட்டும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டு வச்சுருந்தேங்க. இங்கே மேலேயுமே இங்கேயும் ஒரு 4-5 கிலோ புளியாட்டம் இருக்குங்க. இங்கேயும் ஒரு பாயை போட்டு மெத்த மேலே போட்டிருந்தேங்க. அது காஞ்சிகிட்ருக்கு. அதனால் சரி வேறு எதுவும் படுதா எதுவும் இல்லைங்களா, சரி அங்கே தகரத்துலேயே அதுலேயே கூட்டிகிட்டு போட்டுடலாம் அப்படின்னு தான் அங்கேயும் போட்டேங்க. அது சீக்கிரம் கொஞ்சம் காயும் அப்படின்னு. இது பயங்கரமான வேலைங்க. இந்த புளியங்காயை உலுக்கி நம்ம அதுக்கப்புறம் அது மேலே தொல்லியெல்லாம் எடுத்துட்டுங்க, அதுக்கப்புறம் இதை இப்படி தாங்க ஒரு 2 நாளாவது காயணுங்க. காஞ்சி அதுக்கப்புறம் தாங்க நம்ம அந்த எடுக்க முடியுங்க. புளியாங்கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க முடியுங்க. நமக்கு மருந்தடிக்காத கிடைக்கிற ஒரே ஒரு பொருள் எதுன்னு பார்த்திங்களா, இது தாங்க. புளிய மரத்துக்கு இன்னும் யாரும் மருந்தடிக்க ஆரம்பிக்கல. ஒருவேளை தோட்டத்தில் வச்சுருக்கோங்க, உங்கள் காட்டில் வச்சுருக்க வியாபாரத்துக்குன்னு வச்சுருக்குறவங்களாம் அடிக்கிறாங்களா இனிமேல் தெரிலைங்க. இது ஹைவேஸில் தானே அங்கே இருக்குது. அதனால் அந்த மாதிரி எதுவும் ப்ராசஸ் எதுவும் நடக்கலை. அத்தை வந்திருந்தாங்களா, சரி அப்படின்னு சொல்லி தாங்க அதை நறுக்கிடலாம் அப்படின்னு தான் இவ்வளோ வேகமாக அதெல்லாம் அப்படி காய வச்சிட்ருக்கேங்க. இல்லைன்னா பொறுமையாக தாங்க காய வச்சு நானாக இருந்தால் அது 1 மாதம் ஆகுங்க எடுக்கிறதுக்கு. சரி அத்தை வந்ததுனால அது 2 நாளையில் இந்த வேலையை முடிச்சிட்டாங்க. இது பாருங்கள், தக்காளி செடியில் தக்காளி பழம் தாங்க இருக்குது. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நான் பால் வாங்கிட்டு வர போயிட்டேங்க. அத்தை சரி தக்காளி பழம்லாம் படுத்துருக்கு, நான் வீடியோ எடுக்கல, நிறைய பழம் இருந்ததுங்க. அதனால் சரி நான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி விட்டு வச்சுருந்தேங்க. அத்தை பார்த்துட்டு சரி தக்காளி பழம்லாம் இருக்குதுன்னு சொல்லி வடைச்சட்டி எடுத்துகிட்டு வச்சு எல்லாத்தையும் பொரித்து வச்சிட்டாங்க. நான் பார்த்த உடனே எதுக்குங்க தக்காளி பழத்தை அப்படி பொரிச்சிங்க, வீடியோ எடுக்கலான் இருந்தேனே அப்படின்னு. ஏக்கண்ணே அது 2-3 நாளாக பழமெல்லாம் பழுத்து கொட்டிகிட்டு இருக்குது, நீ உன் பாட்டுக்கு அது எதுவுமே கண்டுக்காது இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சுருந்து நீங்கள் ஏன் பொறிச்சிங்க அப்படின்னதுக்கு அத்தை கொண்டு இந்தா வீடியோ தானே எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை 2-3 தூக்கி அது மேலே வச்சுட்டாங்க. சரி நான் அதை தான் எடுத்து இருங்க நான் இதையே வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அத்தை என்னை திட்டிகிட்டே இருந்தாங்க. என்னப்பெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற, பழத்தை அறுத்து வைக்காத அப்படின்னு சொல்லி. அதுக்கு தாங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதை நான் வீடியோ எடுத்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருந்தேங்க. பழம்லாம் ஏற்கனவே அறுத்துட்டாங்க. அது சொன்னோன்னே அத்தை கோவம் வந்துருச்சு. அதனால் அதை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சரி நீ இப்போ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. இன்றைக்குமே 1 கிலோ 2 கிலோ பழம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. தக்காளி இருக்குது, இன்னும் நிறைய காயாகவும் இருக்குதுங்க, இன்னும் கொஞ்சம் பிஞ்சும் இருக்குது. அது இல்லாத இந்த நம்ம கொடுத்த இல்லைங்களா அந்த தண்ணி, அந்த புண்ணாக்கு கஞ்சி இதெல்லாம் ஊற வச்சு இப்போது தண்ணி ஊற்றினேன் இல்லைங்களா, அதுக்கு நல்லா பாருங்கள் அந்த கொஞ்சம் துளுத்துக்கிட்டு வந்ததெல்லாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக அந்த பக்கம் மறுபடி துளுத்திட்டு வருதுங்க. அதுலேயும் நிறைய பூவெல்லாம் இருக்குதுங்க. இதில் நாட்டு தக்காளியும் 4-5 இருக்குதுங்க. இந்த விதையெல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, நாட்டு தக்காளியோட விதை, சுரக்காய் விதையெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நான் இன்னும் வரும் வீடியோக்கள்லாம் நான் சொல்கிறேங்க எப்போ ரெடியாகி கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறேங்க. இது ஒன்றும் நினச்சிக்காதீங்க, ஏன்னா அத்தை முன்னாலேயே அறுத்துட்டாங்க. நான் அதை தான் எடுத்து தக்காளி பழத்தெல்லாம் வச்சிட்ருக்குங்க. சரி அதை ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேங்க. அப்படியே நம்மளது செவ்வாழை பழமும் ஒரு தாறு பழுத்திருந்ததுங்களா, சரி அதையும் வெட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அந்தாண்ட போகலாம் அப்படின்னு போனோம். இந்த பாருங்கள் நான் துளுத்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, அந்த தக்காளி செடி பாருங்கள், அதோட துளிர் இதெல்லாம் இன்றைக்கி நமக்கு கிடைச்ச அறுவடை இது தாங்க. இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ஏன்னா எனக்கு வீடியோ எடுத்து காமிக்கலான்னு 2 நாளாக விட்டு வச்சுருந்தேன். எல்லாம் அத்தை அறுத்துட்டாங்க தெரியாத. சரி ஓகே, இருந்தாலும் அதை உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அதையும் எடுத்தேன். பாருங்கள் நம்ம செடியெல்லாம் எப்படி துளுத்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம அந்த சரியான நேரத்தில் உரம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அறுவடை முடிஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த தளிர் வச்சு அதுலேயே அப்படியே துளுத்து நல்லா காய் கொடுக்குங்க. நம்ம உரம் கொடுக்கறது பெருசு இல்லைங்க, அது எந்தெந்த டைமில் எப்பப்போ கொடுக்கணுமோ அந்த டைமில் கொடுத்தோம் அப்படின்னா அது சரியான விளைச்சல் நமக்கு கொடுக்குங்க. அதான் இந்த செவ்வாழை தாங்க. சரி இதே இந்த
கலர் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வெயிலாக இருக்குங்க. ஆனால் கடைக்காரவங்கலாம் ரொம்ப அதிகமாகி போயிடுச்சுன்னா இது பெரும்பாலும் கடைக்கெல்லாம் கொண்டு போக மாட்டேங்க. இருந்தாலும் ரொம்ப அதிகமாகி போயிடுச்சுன்னா அவங்க என்னம்பாங்கன்னா பாதியில் இருக்குலையே கொண்டு வந்துருங்கக்கா, அப்படி ரொம்ப மொத்தத்தில் கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த இலையை போட்டு நம்ம சுற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது கலர் அதே மாதிரி இருக்குங்க. அந்த செவ்வாழைப்பழம் கலரில் அப்படியே இருக்கும். ஏன்னா இது செவ்வாழைப்பழம் தாங்க. பழுத்ததுன்னா அதே கலர் வந்துடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப்